ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்முடைய பிரியாவோட மண்டியை வந்து உடச்சிட்றாங்க, போட்டு தள்ளுறன்ற பேரில். இதுக்கு மேலே நம்ம கார்த்தி சும்மா இருப்பாங்களா? அஞ்சலி உனக்கு அவ்வளோதான் மரியாதை இந்த இடத்த விட்டு போயிரு, மரியாதையாக வந்து பிரியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்கணும்? அவள் தான் என்னுடைய புருஷனை வந்து தட்டிக்கிட்டு போக பார்க்குறேன், நீங்களும் வந்து வெக்கமே இல்லாத அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கை வந்து கெட்டு போகிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதம் பார்த்து வந்து கேட்குறாங்க. ஸோ இவன் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நடந்துக்கல கௌதம், அதனால் வந்து இவன் பண்ண வேலைக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நம்முடைய கௌதமும் நம்முடைய இலக்கியம் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க கௌதம், நம்ம வந்து கேஸ் கொடுக்கலாம், இவக்கிட்டேருந்து நாம் விடுதலை பத்திரத்தில் வந்து கையெழுத்து வாங்கியிருக்கோம், அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, போலீஸ் கையில் வந்து அதை வந்து காட்டிடலாம், இவன் வந்து தேவையில்லாத வந்து நம்மக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான், அது வந்து பிரியாவோட மண்டியை வந்து உடைச்சிருக்கா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட வந்து தப்பாக இருக்கும், பிரியாவே இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்க சொல்லி இவளை வந்து ஜெயிலில் தள்ளனா மட்டும்தான் வந்து இவளுக்கெல்லாம் வந்து பாடம் வந்து புகட்ட முடியும். இத்தனை வந்து இவளுக்கு வந்து பாவமுனியை பார்த்து நம்ம வந்து வெளியே விட்டுனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய கார்த்தியோட வாழ்க்கையும் போச்சு. இப்போ வந்து பிரியாவோட மண்டியை வந்து உடைச்சி ரத்த வர அளவுக்கு வந்து பண்ணிட்டா. இவளுக்கு மேலே வந்து இவளுக்கு வந்து மன்னிப்பே வந்து இருக்கக்கூடாது. நம்ம வந்து கூடிய எவ்வளோ சீக்கிரம் வந்து இவளுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பணுமா, அனுப்பி அதில் வந்து கையெழுத்து மட்டும் போடாது மட்டும் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு அவளை வந்து அவமானப்படுத்தி அவளே வந்து டிவோர்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு காலில் விளையிற மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியாவும் கௌதம் வந்து சொல்கிறாங்க. உங்களால் வந்து ஆனதை பார்த்துக்கோங்க, என்னால் ஆனதை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. இத்தனை வந்து யாருடைய கை கோர்த்து வந்து இல்லாத இருந்தேன், ஆனால் இப்போ வந்து இந்த பைரவி கூட வந்து கை கோர்த்து வந்து இருக்கிறதுனால வந்து இந்த பைரவி இருக்கிற தைரியத்தில் நான் வந்து என்னன்னாலும் பண்ணுவேன், என்ன பண்ணாலும் நான் அதுக்கு வந்து ஈடு கொடுத்து செய்வேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பணம் காய்க்கிற மரமாக வந்து இப்போ வந்து இந்த பைரவி வந்து இலக்கியாவை வந்து பழிவாங்கன்ற பேரில் இலக்கியாவுக்கு எதிரி வந்து இந்த அஞ்சலியா, அதனால் இந்த அஞ்சலியை வந்து கூட்டு சேர்த்திக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைரவி செஞ்ச வேலையால் தான் இன்றைக்கி வந்து இவளுக்கு வந்து இவ்வளோ தைரியம் வந்து நம்முடைய பிரியாவெல்லாம் வந்து அடிக்க வந்து வந்திருக்காங்க. அதுபோக இந்த கௌதமும் இலக்கியாவும் வந்து பிரியா இந்த கார்த்திகோட வந்து இந்த அஞ்சலி வந்து சேருவா, காலில் விழுவா அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. இதுக்கு மேலேயே வந்து இவ வந்து எந்த காலத்துலையும் வந்து திருந்த மாட்டா, இவளை வந்து நம்பி கார்த்திகோட லைஃப்பை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது கௌதம், அதனால் வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரமே வந்து பிரியாவுக்கும் கார்த்திக் வந்து உண்மையிலேயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. பிரியாவோட வீட்டில் பிரியாக்கிட்டே வந்து சொல்லி, பிரியா நீ வந்து எதுக்கு வந்து கவலைப்படாத, நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், உனக்கும் வந்து கார்த்தியை வந்து பிடிச்சிருக்குன்னு தெரியும், நீ வந்து ட்ராமாக்காக வந்து நடிக்க வந்தாலே உன்னுடைய மனசில் வந்து கார்த்தி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கான், உன்னுடைய வீட்டில் வந்து நானே வந்து பேசுகிறேன், கன்வின்ஸ் பண்ணி உனக்கும் கார்த்திக் வந்து கல்யாண ஏற்பாடு வந்து நான் வந்து பண்ணுறேன், நீ மட்டும் ஓகே சொன்னால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய இலக்கியா வந்து பிரியா கிட்ட வந்து கேட்குறாங்க. இதுக்கு நம்முடைய பிரியாவோட பதில் வந்து என்னவா இருக்கும், நடிக்க கூப்பிட்டு இப்படிதான் வந்து கல்யாணம் பண்ணி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்களா என்னன்றதாங்க வந்து இருக்க போகுது. நம்முடைய பிரியா வந்து கார்த்திகை மட்டும் ஏற்றுக்கிட்டாங்களான்னா உண்மையிலேயே வந்து பார்க்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும் எபிசோடு வந்து பார்க்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து